Super Saravana Stores and Sanirva presents IBC Mangai associated with Rhema Beliza Atelier one-day bride and groom makeup workshop co-sponsored by GT Holidays and Keshavardhini. Venue partner Remo International College Chennai. Food partner Topi Vapa Biryani. Radio partner Radio City. Costume partner Sisirka Designer Studio. Flower partner Rishri Bridal Flowers. Hairstyle partner Meenu's Hair and Makeover. Jewelry partner Jazz Collections. ஹாய் IBC Mangai மக்களே, இன்னைக்கு நம்மளுடைய இந்த மேக்கப் ஒர்க் ஷாப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பயங்கர பிஸியாக எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம மேம் ஹெவியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கேமரா டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்ல இருந்து சாப்பிடல தூங்கல, பயங்கரமாக வந்து எங்களுக்கு ஃபன்னாக இருக்கும், பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அண்ட் அப்படியே பின்னாடி நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஒர்க் ஷாப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம், நிறைய டூல்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் படிக்க போகிறோம், நிறைய மேக்கப்ஸில் ஹெச்டி மேக்கப் அது நிறைய டெக்னிக்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ நமக்கு டீச் பண்ண போகிறது வந்து நம்மளோட ரேமா ஆக்ட்ரஸ் தான். ஸோ அவங்க வந்து பிஸியாக கரெக்டாக உள்ளே போயிட்டாங்க. ஸோ அவங்க ஸ்டேஜில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் கேமரா டீம் எல்லாரையும் பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க எல்லாரும் தான் பில்லர்ஸ் ஆஃப் தி ஷோ அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா டக்குன்னு உங்க ஞாபகம் வந்த விஷயம் என்ன? சினிமா ஆக்டர் மேம். சினிமா ஆக்டர்ஸ், வாவ், நைஸ், குட் ஆன்சர். வேற? மேக்கப்னு பண்ணா ஏஞ்சல் மாதிரி பண்ணணும். ஏஞ்சல் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மைண்ட்ல வரக்கூடியது யாரு? பெண்கள். பெண்கள் தான் மேக்கப் பண்ணும். அதனால தான் இன்னைக்கு நாங்கள் க்ரூம் செஷனும் வச்சிருக்கோம். நார்மலா ஸ்கின் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நார்மலாவே அவங்களோட ஐஸ் கலர் வந்து ப்ரௌனா இருக்கு. அவங்களுக்கு எப்படி சூஸ் பண்ணணும்னு கேக்குறீங்க? சி, அவங்களுக்கு ஐயோட கலர் இருக்குல்ல, அது பிரச்சனையே கிடையாது. ஐஸோட கலர் வச்சு நம்ம லென்ஸ் சூஸ் பண்ண போறது கிடையாது. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஸ்கின் டோன். கரெக்டா? இப்போ உங்க ஸ்கின் டோனும் இவங்க ஸ்கின் டோனும் ஒன்று கிடையாது. உங்களுக்கு ப்ரௌன் ஐஸ் இருக்கலாம், பிளாக் ஐஸும் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், இவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களுக்கு லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். பிஃபோர் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்னென்ன வேலை பண்ணுது, அதே மாதிரி வேலை பார்க்குற வேறு ப்ராடக்ட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த ப்ராடக்ட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட் டைம் வரக்குள்ள ரொம்ப பயந்தேன். இது அட்டன் பண்ணக்கூடாது வேறு நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணதே இல்லை. ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நாலேஜ் வந்து ரொம்ப தெரியுது. அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ரொம்ப வடிவாக. என் பேர் வடிவக்கரசி. நான் திருச்சி பெரம்பலூர்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு 3 குழந்தைங்கள் இருக்குது. ஒரே பையன் மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கேன். 2 பசங்க வீட்டில் தான் இருக்காங்க. யாரும் இதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து மேடம் பார்த்தேன். இவங்க கிளாஸ் இது சொல்லித்தரது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு தைரியமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் ஸோ ஷோக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி போச்சு அப்படின்றதுலேருந்து ஷோவோட கிளிம்ஸ் வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருந்தாங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். திஸ் இஸ் அ சண்டே. ஸோ அந்த சண்டேங்கிறப்போ குழந்தைங்கள விட்டுட்டு நிறைய பேர் கை குழந்தைங்கள தூக்கிட்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அண்ட் அவங்க கேட்ட இந்த கொஷின்ஸுமே வந்துட்டு ரொம்பவே நாலேஜபிளாக இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு இன்ட்ராக்ட் ஆகி பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் சொல்ல போனால் வேறு இடங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. ஸ்ரீலங்காலேருந்து வந்திருந்தாங்க, பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க, வெள்ளூர் வந்திருந்தாங்க. ஸோ பல இடங்கள்ல இருந்து வந்து அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போனாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்த கிளிம்ஸ் அவங்க எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு ஒரு கலர் இருக்குது, அவங்களுக்கு ஒரு கலருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அவங்களுக்கு என்ன கலர் வச்சுருக்கீங்க? இப்போ நான் சொன்னேன்ல, கிரே வச்சுருக்கீங்க. இப்போ இவங்களுக்கு என்ன வைப்பீங்க? ஸோ இவங்களோட ஸ்கின் டோன் அதான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கின் டோன்ஸை தெரிஞ்சுக்கணும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, பிளாக்கு ஒயிட்டு. ஸோ ஆக்சுவலாக இந்த பிளாக் ஒயிட் இதெல்லாம் வந்து நம்ம கலோக்கெல்லாம் பேசுகிறோம். கரெக்டாக? ஏன் அந்த பொண்ணு கலராக இருக்கா, இந்த பொண்ணு வந்து மாநிறமாக இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து என்னது சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற ஒரு வேர்ட்ஸ். பட் மேக்கப்னு வரும்போது நம்மக்கிட்ட நிறைய ஸ்கின் டோன்ஸ் இருக்குது. நான் சொன்னேன்ல, இப்போது ஃபேர், லைட், மீடியம், டிவைன், ஆலிவ், டீப்பர், டார்க், டீப்பஸ்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கின் டோன்ஸ் நம்ம படிப்போம். ஸ்மாஷ் பாக்ஸ் வந்து ஹையர் எண்ட் ரேஞ்சில் வருது. பட் இஃப் தேர் இஸ் சம்திங் விச் இஸ் இன் மாடரேட் ரேஞ்ச் ஆஸ் வெல், எனி அதர் ப்ரைமர் விச் go with inside very affordable.
ரொம்ப கம்மியாக வரும் 200 250 அவ்வளோதான் வரும். ஸோ இந்த சேம் ஃபோட்டோ ஃபினிஷோட ப்ரைமர் வந்து இன்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. யூ கேன் ஆக்சுவலி கோ வித் தட் இஃப் யூ வாண்ட் இட் அஃபோர்டபுள். ஓகே. ஸோ இன்னுமே வந்து இந்த ஒர்க் ஷாப்பை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்குனது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேமா அவர்களுடைய டீச்சிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணாத பீப்புளையும் இன்ட்ராக்ட் பண்ண வச்சாங்க அவங்களுடைய ஃபன்னி நோட்ஸால். ஸோ நிறைய வந்துட்டு என்கேஜ்மெண்ட்ஸ் கிடச்சிது, நிறைய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணாங்க அண்ட் டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்ஸ் எல்லாமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுமே பதிவு பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ஆன் ஸ்டேஜ் வந்து பேசுறதுக்கும் மைக்கில் டவுட் கேட்கறதுக்கும் கூட வந்துட்டு ரொம்பவே தயங்கிட்டு இருந்தாங்க. பட் ஆன் தி ஹோல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டேஜில் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பேசினாங்க. அது எல்லாமே பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நான் நிறைய விஷயத்த வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அதை வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக பண்ணியிருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதிலேருந்து நிறைய விஷயத்த வந்து நீங்கள் எனக்கு வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க. நிறையா கிளாஸஸ் போயிருக்கேன், பட் வந்து எனக்கு அதில் வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். அந்த பர்பிள் கலர் நம்ம கான்செப்ட் பண்ண நிறைய விஷயம் இன்றைக்கி நான் உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். கேன் ஐ ஹக் யூ? நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் கிளாஸுக்கு வரணுன்ட்டு வரல, ஸ்வாதி மேமை பார்க்கணுன்னு தான் வந்தது. ஆனால் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இது வரைக்கும் எந்த செமினார்ஸும் நான் அட்டென்ட் பண்ணது இல்லை. ஒன் டேல என்ன கற்றுக்க முடியும் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் மணி வேஸ்ட்டுன்னு யோசிச்சுப்பேன். ஆனால் அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு எனக்கு இது ஓகேவாக தான் தோணுச்சு. கொஷின் கேட்டு நீங்களே இனிஷியேட்டிவாக எக்ஸ்ட்ராவாக சொல்லி தரீங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன ஃப்ராங்காக ஆன்சர் பண்ண தான் பயமாக இருக்குது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிரேக்காக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், அந்த டைமிங்கில் கூட பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு எங்களோட மெர்ஜ் ஆகி நல்லாவே பேசினாங்க. அண்ட் டீச்சர், பார்ட்டிசிபெண்ட், க்ரூ அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அண்ட் முக்கியமான விஷயம், எங்கள் க்ரூவில் வந்து ஒருத்தருக்கு பர்த்டே. ஸோ அதையும் ஸ்பெஷலாக நாங்கள் அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ எல்லா பார்ட்டிசிபெண்ட்டும் மிங்கிள் ஆகி அண்ட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், கெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாரும் மிங்கிள் ஆகி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். ஸோ ஒரு ஃபேமிலி மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிது அப்படின்னே சொல்லலாம். Hey, hey, it's your birthday. Happy birthday to you. ஸோ எஸ், ஒரு லெவலுக்கு ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு இல்லை, பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருடைய ஃபேஸ்லேயும் நீங்கள் அந்த ஹாப்பினஸை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ஒர்க் ஷாப்பை நாங்கள் பிளான் பண்ணி எப்படியோ டக்குன்னு ஃபயராக வந்து எல்லா ஒர்க்ஸும் போச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட சின்ன பீரியட் ஆஃப் டைமிங்கில் பெரிய ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. அண்ட் இதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது எங்கள் மத்தியில் ரொம்பவே இருந்தது. ஏன்னா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமிங்கில் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி முடிக்கணும் அப்படின்ற அர்ஜ் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருந்தது. ஸோ 2 நாளாக தூங்காமல் எல்லாமே எதுவுமே பண்ணாமல் நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் நிறைய பேரோட இன்புட்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாரோடையும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ பார்த்தது அந்தளவுக்கு எல்லாரோட எஃபர்ட்ஸும் இருக்குது. ஸோ எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸோட ஸ்மைலை பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லாருக்குமே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு. ஸோ இந்த ஒர்க் ஷாப் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இன்னும் மேலும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற ஆசையும் ஐபிசி மங்கைக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுவோம். ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபங்க்ஷனை முடிச்சாச்சு. இப்போ நாங்கள்லாம் கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் நாங்கள் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். அண்ட் இந்த கிளிம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். And yes, this is IBC Mangai associated with Rhema, Beliza, Atelier, Super Saravana Store and Senarva presents One Day Bride and Groom Makeup Workshop, co-sponsored by GT Holidays and Keshavarthini. Venue sponsor Remo International College. Jewelry partner Jazz Collections. Costume partner Silk Shard Designer Studio. Flower partner Re-Sri Bridal Flowers. Hairstyle partner Meenus Hair and Makeover. Food partner Topi Vapa Biryani and radio partner Radio City. சொல்ல நீங்கள் சொல்லுங்க. ஏங்க சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. அட நீங்க சொல்லுங்கண்ணா. ஆரம்பத்திலேவா நம்மளுக்கு வந்து இந்த ரெக்கடான பாய்ஸ்னா கொஞ்சம் ஒரு அட்ராக்ஷன் வரும். சரி, ஐயோ என்ன எல்லாருக்கும் தெரியும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? கட்ட மீசை மட்டும் இல்லை, நான் வந்து கொஞ்சம் எனக்கு சப்பியாக இருந்தால் பிடிக்கும்னு அது வர கலாய்க்கிறாங்க. இப்போ சப்பியாக இருக்கிற ஹஸ்பண்ட் வேணும்னு சொன்னாங்க, ஒல்லியாக இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அங்கேருந்து நடந்து வர, நான் இங்கேருந்து நடந்து வர,
கரெக்டா பக்கத்துல வரும்போது மழை பெஞ்சது. அதே மாதிரி நாங்க மீட் பண்ணி திருப்பி அவர் யூட்டன் எடுத்து திருப்பி போறாங்க, நான் திருப்பி வரேன். திருப்பி அங்க லாஸ்ட் வரைக்கும் போறதுக்கு அப்புறம் மழை நிக்கவும் செஞ்சது. கொஞ்சம் ஒரு 5 minutes தான் பெஞ்சது. நாங்களும் அந்த 5 minutes தான் பார்த்தோம். எதனால ஹீஸ் பெஸ்ட் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி என்ன மொமெண்ட் நடந்துச்சு? ஹஸ்பண்டா மட்டும் இல்லாம இருக்கிறதுனால நல்லா இருக்கே. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நிறைய பேர் வேண்டான்னு சொல்லி என்னை வந்து வேண்டான்னு சொல்லி அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக நின்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இல்லை நான் யார் சொன்னாலும்